உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொரு ராசியாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ கன்னி ராசி பேசுகிறோம். கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது எப்பவுமே ஆகாது. செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. இது கோல்சார பலனில் அந்த கணக்கு எடுத்துக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த செவ்வாயை குரு பகவான் 9ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டாங்க. அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது, இப்போ ஒரு சுபகிரகம் ஆகப்பட்டது, குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ செவ்வாய் பகவானை பார்க்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாயிருவாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். அது போக அவர்னால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானால நல்லது நடக்க போகிறது. அப்போ அந்த செவ்வாய் பகவான் இங்கே இருக்கிறாங்க, 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம். அது போக தாய் ஸ்தானம். தாய்க்கும் மகனுக்கும் இல்லை மகளுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது தீரும். தாய் வகையில் ஏதாவது சொத்து இருந்தாலும் பங்கி கொடுப்பாங்க. அது போக வண்டி வாகனம் நீங்கள் பார்க்க போனால் மாற்றோன்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம். வண்டி வாகனத்தை புதுசாக எடுக்கணும்னு நினச்சாலும் எடுத்துக்கலாம். அதற்குண்டான டைம்ங்கிறது வந்தாச்சு. இது போக பூமி சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு பார்க்க போனால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானை பார்த்ததுனாலையும் இந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகன ஆனதுனாலையும் கண்டிப்பாக அந்த பூமியால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கன்னிராசிக்காரங்களுக்கு அறவே தீரும். அப்போ உங்கள் மேலே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க, இல்லை உங்கள் பூமி மேலே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு பங்காளிகளுக்கு உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருக்கிறது, பூமி தகராறு இருக்குது, இது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தனாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானையும் குரு பகவான் ஆகப்பட்டது பார்த்துட்டார். அப்போ தனம், பணம், ஐஸ்வர்யம் இது வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பணம் உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்கணுமா, இதுக்கு முன்னாடி கொடுக்கலையா, இப்போ அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் காசு மிச்சம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பணம் அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போவார். உங்களுக்கு பார்க்க போனால் தொழில் செஞ்சு பணம் கிடைக்கணுமா, ஒரு லாபம் கிடைக்கணுமா, நம்ம நஷ்டத்துலேருந்து மீண்டு வரணுமா, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் நம்ம நல்ல நிலைமைக்கு வரலையே அப்படின்னு வேதனைப்படுறீங்களா, அந்த வேதனை இனிமேல் வராது. இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, பட்டம் வாங்கியிருக்கிறீங்க, அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நம்மளுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஏக்கமும் இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானையும் குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ பார்க்க போனால் அந்த கன்னி ராசிக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். எதையுமே பார்க்க போனால் நம்ம ஜமாளிச்சிருவோம், நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியங்கிறது வந்துடும். அது போக கன்னி ராசியில் படித்தவங்க, பட்டம் வாங்கினவங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். இல்லை ஒரு வேலையில் இருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியாமல் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறீங்க, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்
அவங்களுக்கு போயிருச்சு, நம்ம ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வருத்தத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இது எந்த விதத்திலையும் மாற்றமாகாது, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது போக இந்த கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, அந்த வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு இருந்து அங்கே பார்க்க போனால் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கடன்பட்டு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம முன்னேறவே முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னையிலிருந்து பார்க்க போனால் அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, சால்வ் ஆக போகுது. அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க, மீனத்தை. அப்போ மீனத்தை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னாங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல், பிரச்சனை, வேதனைகள் கண்டிப்பாக தீரும். இப்போ வெளிநாடு போனீங்க, கணவன் மனைவி போனீங்க, சம்பாதிக்கணும் போனீங்க, சாதிக்கணும் போனீங்க, அங்கே இருக்க முடியல, இங்கே வரோன்னு நினைக்கிறீங்க, அது ஒரு குழப்பமாக இருக்குது, அந்த குழப்பத்துக்கு வழி கிடைக்கும். இல்லை அங்கே போயிட்டு பார்க்க போனால் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை இல்லாமல், நல்ல திருப்தி இல்லாமல், சண்டை சச்சரவோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போனால் பிரிவு, பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போ இந்த குரு பார்த்ததுனாலையும் அந்த 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக நல்ல மனமாற்றங்கள் வரும், நல்லா இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அந்த தொழிலில் தானே பிரச்சனை, அந்த தொழில் தானே கிடைக்க மாட்டேங்குது, அந்த தொழிலுக்கோசரம் தானே போராடுறோம். இது எல்லாமே இதற்கு மேலே இருக்காது. நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தொழில் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அப்படிங்கிற அளவுக்கு இந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். அது போக அந்த 11ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்குறார். கன்னிராசிக்காரங்களே, இது ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு. 7ஆம் இடத்தை பார்த்தாரு, 10ஆம் இடத்தை பார்த்தாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஒரு லாபஸ்தானம். அப்போ அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாகும். அதே சமயத்தில் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடத்தி காட்டுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபடியாவது உயர்ந்து நான் கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் மனசார நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் எழுத போகிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்க்க நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு நேரமாகப்பட்ட ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்கள் பக்கத்திலே இருக்குது. அதனால் கன்னிராசிக்காரங்களே, இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உழைப்பதற்கு ஆரம்பிக்கலாம். அதுபோக கன்னிராசிக்காரங்கள் ஆகப்பட்டது என்னுடைய பதிவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறீங்க. நீங்கள் என்னுடைய சேனல் வளர்வதற்கு என்னை ரொம்ப ஊக்குவப்படுத்துகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய விதி ஜாதகம் அதுதான். இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய வாழ்வியலை நிர்ணயம் பண்ணும். அப்போ அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.